हुतवहफणिकोशं ज्ञानमुद्रां कराग्रैः ददतामजिनचेलं लम्बितं सव्यपादं शयितमपरपादं भूतसंस्थं त्रिनेत्रं गिरिवरशिखरस्थं दक्षिणामूर्तिमीडे. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழுகின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தார் வழிபட்டார் உள்ளிருக்கு வேளூரே. அலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரரு தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உகந்தானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே. சிவா திருச்சிற்றம்பலம். ஆலய நித்திய பூஜா கிரியாகாண்டத்திலே தீபாராதனை முறைகளை பற்றி முன்னதாக அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய ஆறுகால பூஜையிலே பூஜைக்கு அங்கமாக மந்திர ஜபம் விதிக்கப்படுகிறது. எந்த ஒரு பூஜையிலே பூஜை செய்கின்ற அந்த பூஜகராலே மந்திரமானது மூல மந்திரமானது ஜெபிக்கப்பட்டு உரிய எண்ணிக்கையிலே பல முறை உளமாற உள்ள மூழ்கி உகந்து சிவன் என்று ஜபிக்கப்பட்டு அந்த ஜபமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படி ஜபம் செய்யாத பூஜை பயனற்றதாக ஆகும். பூஜைக்கு உறுப்பாக ஒரு முறை ஜபிக்க வேண்டும். ஹோமத்திற்கு உறுப்பாக அங்கமாக ஒரு முறை ஜபிக்க வேண்டும். எல்லாம் பூஜைகளும் முடிந்த பின்பு பரிகாரமாக பிராயச்சித்தமாக ஒரு முறை ஜபிக்க வேண்டும். இப்படி பூஜையிலே ஜபமும் ஒரு அங்கமாக விளங்குகிறது. எதையுமே சாதிக்கக்கூடிய பயன் தரக்கூடிய ஒரு செயல் எதுவென்று சொன்னால் ஜபம் செய்வதுதான். அப்பேற்பட்டதான அந்த ஜபம் பூஜையிலே எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? ஜபம் நம்ம எல்லாம் அனுஷ்டானத்தில் செய்கிறோம், பூஜையில் செய்கிறோம். நமது கையிலேயே பருவாவில் கணக்கு பண்ணி ஒரு 10 மறுபடி ஜபம் பண்றோம். கோவிலில் பூஜையில் பண்ணுகின்ற பொழுது ஜப மாலையிலே செய்ய வேண்டும். ஜபமாலை தந்த சத்குருநாதாங்கிற குருவினிடமிருந்து மந்திரத்தை பெற்று அந்த மந்திரத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அத்தனை லட்சம் ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்ததிலே 10 ஒரு பங்கு ஹோமம் செய்ய வேண்டும். ஹோம எண்ணிக்கையிலே 10 ஒரு பங்கு அபிஷேகம் மார்ஜனம் செய்ய வேண்டும். அந்த எண்ணிக்கையிலே 10 ஒரு பங்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதிலே ஒரு 10 ஒரு பங்கு விப்ர போஜனம் செய்விக்க வேண்டும் என்றெல்லாம் மந்திர புரஸ்சரண விதி கூறுகின்றது.
சுவாமி கிட்ட பூஜை பண்ணுகின்ற பொழுது அவர் நமக்காக இந்த பூஜகனுடைய அன்பின் வேண்டுகோளுக்காக அந்த பூஜகனையே அபிமுகமாக பார்த்து கொண்டு எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த லிங்கத்திலே அந்த வழிபாட்டுக்குரிய சிலையிலே இருந்து நம் பூஜையினை ஏற்று வருகின்றது. அதற்காக இடையிடையே அவரை மகிழ்விப்பதற்காகவும் நமது குற்றங்குறைகளை எல்லாம் நீக்கி நமக்கு அந்த பூஜையினுடைய பயன் தொடர்புடையதாக சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நித்திய பூஜையிலே கர்மாங்கமாக பூஜாயினுடைய உறுப்பாக ஜபம் செய்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆகமங்கள் விதிக்கின்றன. பிரார்த்தயித்வா ஜபம் குர்யாத் அக்ஷசூத்ரேன புத்திமான் நித்யாதி கர்ம பேதோக்தம் ஜபம் கிருத்வா நிவேதையேத் என்று காமிகாகமம் கூறுகின்ற. சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு, சுவாமி நான் மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி சமர்ப்பிக்க விரும்புகிறேன், நீங்க அனுமதி கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்து உத்தரவு வாங்கிண்டு ருத்ராட்ச மாலையினாலே ஒரு 108 முறை மூல மந்திரத்தையும் பஞ்சபிரம்ம சடங்கத்தை ஒவ்வொரு முறையுமாக ஜபம் செய்ய வேண்டும். ஆகமத்திலே சொல்லக்கூடிய கிரியைகள் பலவிதம். நித்திய கிரியை, நைமித்திக கிரியை, காமிய கிரியைன்னு செயல்கள் 3 விடும். அந்த நித்தியத்துக்கு இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும். நைமித்திக கிரியைன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு காரணங்களுக்காக செய்யக்கூடிய பூஜைக்கு நைமித்திக பூஜை என்று. நைமித்திக பூஜையிலே அதைவிட சற்று அதிகமாக அதிக எண்ணிக்கையிலே ஜபம் செய்யப்பட வேண்டும். காமிய பூஜை என்பது விருப்ப பூஜையாக விருப்ப நேரத்திலே செய்யக்கூடிய பூஜை. அதே போல எண்ணம் ஈடேறுவதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு லட்சக்கணக்கிலே நாம் மந்திரத்தை ஜபம் செய்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். அது காமிய ஜபம். ஆகவே காமிய ஜபம் வேறு, நைமித்திக ஜபம் வேறு, நித்திய பூஜைக்கு நித்தியமான ஜபம் வேறு. அதுக்கெல்லாம் அளவுகள் வேற. அந்த வகையிலே இந்த பூஜை நித்திய பூஜைக்கு அங்கமாக ஜபம் செய்து சமர்ப்பிக்கணும். சாதகா சாத்திய சித்தியர்த்தம் விராமாயேதரோ ஜனஹா. விராமாய இந்த பூர்ணமாக நிறைவு பெறுவதற்காக, இதரோ ஜனஹா சுளுகோதக திரயேனைவ குச புஷ்பாதிபிசக. சுளுகோதகம்னு பேர். பூஜை முடிவில் சந்தனம், புஷ்பம், தர்ப்பம், தர்பையினுடைய முனை, அக்ஷத்தை இவையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு விசேஷார்க்க நீரை அதிலே விட்டு நாம் ஜபத்தை இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கு சுளுகோதகம்னு பேர். இறைவனுடைய உத்பவ முத்திரையால ஜலத்தை கீழே விட்டுட்டு வரதஹஸ்தத்தில் அம்பாளுடைய இடது கையிலே, இறைவனுடைய இடது கையிலே சமர்ப்பிக்கணும். இது ஜப சமர்ப்பண முறை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சாதாரண நித்திய பூஜையிலே உண்டு. குஹ்யாதி குஹ்ய கோப்தாத்வம் கிருஹாணாஸ்மத் கிருதம் ஜபம் சித்திர்பவது மே ஏன த்வத்ப்ரசாதாத் த்வயி ஸ்திதே அப்படின்னு சொல்லி ஜப சமர்ப்பணம். எது ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியமாக இருப்பவரே, உலகத்தை எல்லாம் படைத்து காக்கின்றவரே, பரம்பொருளே, என்னுடைய செய்யப்பட்ட இந்த ஜபமானது உங்களுடைய அனுகிரகத்தினாலே நிறைவுற்றதாக பூரண பயன் தருவதாக ஆகட்டும் என்று பிரார்த்தித்து கொடுப்பது. அடுத்ததாக மற்றொரு ஸ்லோகம். யத் கிஞ்சித் கர்ம ஹே தேவ சதா சுகிருத துஷ்கிருதம்
தன்மே சிவபதஸ்தஸ்ய புங்க்ஷ்வக்ஷபய சங்கரா. புங்க்ஷ்வன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். இறைவா எத்கிஞ்சித்து, ஏதோ என்னால முடிஞ்சது கொஞ்சம் இந்த ஜபம் செய்திருக்கேன். எத்கிஞ்சித்து கர்ம, கர்மன்னா செயல். ஹே தேவனே, என்னால் முடிஞ்ச இந்த சிறு செயலை ஜபம் செய்வதை நான் செய்திருக்கிறேன். சதா சுகிருத துஷ்கிருத்தம், அது நல்லதா கெட்டதா எப்படி செய்யணும் அதெல்லாம் கூட எனக்கு சரியா தெரியாது. அது நன்மை பயக்குமோ அது கெடுதலாக முடியுமோ எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட அந்த செயலானது உம்முடைய திருவடியே சரணம் என்று அடைந்திருக்கக்கூடிய என்னுடைய அந்த செயலானது நல்லதாக அமையுமாறு, ஹே சங்கரா, நாங்கள் நல்லதை செய்யக்கூடிய பரமேஸ்வரரே, புங்க்ஷ்வ க்ஷபய, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். புங்க்ஷ்வங்கிற வினை சொல்லுக்கு புஜ பாலன அபியவகாரயோகனர், அதை உணவு போல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு அர்த்தம். அதை பரிபாலனம் செய்து பயனுடையதாக ஆக்கித்தாருங்கள்னு ஒரு அர்த்தம். மிக அழகான அந்த கர்ம சமர்ப்பணம், என்னுடைய செயலை இறைவனுக்கு, அந்த பூஜையே இறைவனுக்கு சமர்ப்பிக்க இந்த ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம். மூன்றாவதாக ஒரு ஸ்லோகம் தம்மையே இறைவனுக்கு கொடுப்பது. சிவோ தாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜகதி சிவோ யஜதி சர்வத்ர யசிவஹா சோகமேவதூன்னு ஒரு சொல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் ஒருவன்தான் ஜீவகாருண்யமாக எல்லா ஜீவனுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடியவர். தாத்தான்னா சர்வஜீவ தயாபரகான்னு பேர். தாத்தான்ற வார்த்தைக்கு தானம் செய்வன், எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் கொண்டு கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவருக்கு தாத்தான்னு பேர். அவர் சிவன் ஒருவன் தான். சிவோ தாத்தா சிவோ போக்தா. அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளையும் அனுபவிக்கிற யாருதுன்னா அவர் தான். கொடுப்பவரும் அவர் தான், எடுப்பவரும் அவரே. சிவோ போக்தா. சிவ சர்வமிதம் ஜகத்து, இதம் ஜகத்து சர்வம் சிவம். அதான் ஏதாவது பத்திரிகையில் எழுதுறதா இருந்தால் கூட சிவமயம்னு போடுவோம். முதல்ல இந்த உலகம் அனைத்தும் சிவஸ்வரூபமாக சிவனால் பரவி இருக்கக்கூடியதாக இந்த உலகம் இருக்கு. சிவ சர்வமிதம் ஜகத்து. எங்க ஒருவர் சிவனை பூஜிக்கிறாரோ அவர் உலகம் அனைத்தையும் பூஜை பண்ணி வைக்கப்பட்டதாக ஆயிரு. சிவோ யஜதி சர்வத்ர, எங்கு பார்த்தாலும் எதுல பூஜை பண்ணாலும் அது சிவனையே சென்று அடையும். அப்பேற்பட்ட சிவனாக நானே இருக்கிறேன். எஸ் சிவஹா சஹா சிவஹா சோகமேவது, நானே அந்த சிவனாக இருக்கிறேன். எஸ் சிவ சோகமேவது என்று சாஸ்திரமானது தன்னையே சிவனாக சிவமயமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஏவம் நிவேத்ய ஸ்வம் ஆத்மானம் ஜபம் பூஜாஞ்ச பக்திதா தியாயன் திஷ்டேத் சிவம் பச்சாத் யதா பூர்வம் உதாகிருதம். இந்த மூணு ஸ்லோகம், எது குஹ்யாதி குஹ்யங்கிற ஒரு ஸ்லோகம், எத்கிஞ்சத் கர்மஹே தேவன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அடுத்தது சிவோதாத்தான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த மூன்று நோக்கத்தில் செய்யப்படுகிறது. முதலாவது ஸ்லோகம் ஜபத்தை சமர்ப்பணம் செய்கிறது. இரண்டாவது ஸ்லோகம் பூஜையை சமர்ப்பணம் செய்கிறது. இந்த பூஜையால் ஏற்படக்கூடிய புண்ணிய பலத்தை சமர்ப்பணம் செய்கிறது. மூன்றாவது ஸ்லோகம் தன் உயிரை, ஜீவாத்மாவை சமர்ப்பணம் செய்கிறது. ஆகையினால இது சர்வ சமர்ப்பணம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜன்னு பகவத்கீதையில சொன்னது மாதிரி எல்லாரும் சுவாமிதான்னு சொல்லி சிவனையே சமர்ப்பணம் பண்ற ஒரு பெரிய ஸ்லோகம். இப்படி ஏவம் நிவேத்ய, இப்படி தெரிவிக்கணும். இதான் மந்திரம், விஜ்ஞாபனம்னு பேர்.
நிவேதனம்னா விஜாபன மந்திரம், தெரிவிக்கக்கூடிய மந்திரம். ஏவம் நிவேத்ய ஏவம் ஸ்வம் ஆத்மானம், தன்னை ஆத்மாவையும் ஜபத்தையும் பூஜையையும். அப்ப என்னென்ன சமர்ப்பணம் பண்றோம்? ஆத்ம சமர்ப்பணம், ஜப சமர்ப்பணம், பூஜா கர்ம சமர்ப்பணம். ஆத்மானம் ஜபம் பூஜாம் பக்திதா, பக்தியோடு சமர்ப்பணம். ஜாயன் திஷ்டேத் சிவம் பశ్చాத், இப்படி ஜபத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு அந்த சிவனுடைய நிஷ்களமான அந்த பரம்பொருளை, சச்சிதானந்த பரம்பொருளை மனசுல தியானம் பண்ணி தவத்துல கொஞ்ச நாள் அப்படியே திளைச்சு நிக்கணும். அதான் தியாயன்னு திஷ்டேத்து சிவம் பశ్చాத் யதாபூர்வம் உதாகிருத்தம், முன்பு சொல்லப்பட்டபடி தியானம் பண்ணணும். ஸ்துத்வா அநேக விதைஹி ஸ்தோத்ரைஹி பிரணிபத்ய புனப்புனஹா, பூஜையினுடைய முடிவில் கட்டாயமா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடி இறைவனை பணிந்து பணிந்து வணங்கி வணங்கி இறைவனை துதித்தும் வணங்கியும் நாம் ஆனந்த பரவசம் அடைய வேண்டும்ங்கிறத சாஸ்திரம் சொல்லும். அதனால நைவேத்தியாந்தமான பூஜை, தீபாராதனையோடு முடிகின்ற பூஜை, இப்படி எப்ப பூஜை முடிக்கிறோமோ அப்ப முடிவில் இந்த ஜப சமர்ப்பணத்தை செய்ய வேண்டும். ஜப சமர்ப்பணம் செய்ய வேண்டிய காலம் பூஜையினுடைய முடிவு காலத்திலே செய்ய வேண்டியது. இப்படி இப்ப நம்ம சொல்லியிருக்கு, இப்படி ஆகமம் சொல்லியிருக்கிறதால தான் நாம் அதை கடைபிடிக்கிறோம், செய்கிறோம். இதான் விதி, விதியை நாம் பின்பற்றுகிறோம். அடுத்தது இந்த விதியை, இந்த சமர்ப்பணத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரியும். இதி ஸ்லோகம் படித்வாத் தக்ஷஹஸ்தேன சம்பவே மூலானுனா அர்க்யதோ ஏன வரஹஸ்தே நிவேதயேத். ஆச்சாரியர் தன்னுடைய வலது கையிலே ஒரு புஷ்பத்திலே இவ்வாறு ஜபத்தை செய்து முடித்து மூல மந்திரத்தை சொல்லி அர்க்யத்தினுடைய விசேஷார்க்ய ஜலத்தையும் அதிலே சேர்த்து சிவபெருமானுடைய வரதஹஸ்தே, வரஹஸ்தம்னா இப்படி அபயம் வரதம் இருக்கும்போது இப்படி கீழ் நோக்கி வரத்தை கொடுக்கிற கை வரதம், வரம் ததாதி இதி வரதா, அபயம் இப்படி காமிச்சா பயப்படாத அப்படின்னு சொல்றார். சம்சார உலக வாழ்க்கையில பயப்படாத, நான் இருக்கேன் காப்பாத்துறேன். நவித்யதே பயம் எஸ்மின்னு தத்து அபயம்னு பேர். இதுக்கு அபய முத்திரன் பேரு, இதுக்கு வரத முத்திரன். எத்தனை கையில என்ன ஆயுதங்கள் இருந்தாலும் முன்னு 2 கை அபய வரதமா இருக்கும். அதுல அம்பாளினுடைய பாகமான இடது பக்கத்துல அனுக்கிரக சக்தியாகி அந்த அம்பாளினுடைய இடது கரத்திலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய இடது கரத்திலே வரத ஹஸ்தத்திலே சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஜப சமர்ப்பணம் செய்ய வேண்டிய கை எதுன்னா சுவாமியினுடைய இடது கை. நம்மளுடைய வலது கையால கொடுக்கணும். வலது கையால நம்ம வலது பக்கம் இருப்போம், வலது பக்கம் அபயஹஸ்தம் இருக்கும். அபயஹஸ்தத்துல கொடுத்துடக்கூடாது, இடது ஹஸ்தத்துல கொடுக்கணும். அப்படின்னு ஜப நிவேதன விதி எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு விதிமுறை. ஜபம் செய்யணும், சமர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னீங்களே, ஜபம் என்ன ஜபம் செய்ய வேண்டும்? காமிகாகமம் சொல்லுகிறோம். பிரம்மாங்காணாம் ஜபம் கிருத்வா தசாம்சம் நிவேதயேத் அர்க்ய புஷ்பாதிகம் தத்வா ஸ்துத்வா ச விவிதைஸ்தவைஹி. பிரம்மாங்காணாம் ஜபம் கிருத்வா, தசாம்சம் மூல மந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணக்கூடாது. மூல மந்திரத்தை ஜபம் பண்ண பிறகு மூலத்தை 100 முறை ஜபம் பண்ணா, பஞ்சபிரம்ம மந்திரத்தை 10 முறை, 10ல் 1 பங்கு பஞ்சபிரம்ம மந்திரத்தையும் ஷடங்க மந்திரத்தையும் ஜபிக்க வேண்டும். இதுதான் ஜப முறை. மூல மந்திர